நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் ஆனைக்கட்டி பகுதியில் தான் இந்த ஜெயிலர் ஷூட்டிங் வந்து இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வழியாக பயணிக்கும்போது இந்த மாதேஸ்வரன் கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு போயிருக்காரு. இந்த மாதேஸ்வரன் கோவில் மாங்கரை, அதாவது அடிவாரத்திலிருந்து ஆனைக்கட்டி போகிற வழியில் நடுவில் இருக்குது. அந்த ஆனைக்கட்டி தமிழக கேரளா பார்டர், அந்த பக்கம் அட்டப்பாடி வந்துடும். இந்த ஜெயிலர் 2 ஷூட்டிங் அட்டப்பாடி, ஆனைக்கட்டி இந்த மாதிரியெல்லாம் இடத்துல எடுத்துகிட்ருக்காங்க. நிறையா சீனரிக்கு இந்த இடத்துல இருக்குது. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த கோவிலை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போது இந்த பூசாரி ஐயா இருந்தார். இப்போ அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். அவர் இருந்திருந்தார்னா இப்போது அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே வந்தது ரொம்பவே கொண்டாடி இருப்பார். நான் ஒரு பழங்குடி கிராமத்துக்கு போய் ஒரு தாத்தாவை சமைக்கிற வீடியோ எடுத்துகிட்டு இந்த வழியாக வந்துட்டுருந்தேன். அப்போது என்னோடய கோப்ரோவில் 20% தான் சார்ஜ் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு கோயிலே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வீடியோ எடுக்கவே 20% முடிஞ்சிருச்சு. அப்புறமா நான் ஃபோனில் தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போகும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அவர் என்னை விட ஆர்வமாக நான் என் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்போ தம்பி போடுவேன், உடனே போடு, எடிட் பண்ணி போடு, எங்கள் வீட்டில் விசேஷம் வருது, நாங்கள் எல்லாம் டிவியில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். சின்ன குழந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நல்லவர். இந்த வழியாக மேலே வேகமாக ஏறினார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அங்கே ஏறி நின்றுட்டார் அந்த மேலே. நான் இங்கே நின்றுட்டுருந்தேன். அவர் இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி தனியாக இருக்கீங்க, யானையோ இல்லை மற்ற விலங்குகள் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். வரும் கண்ணு, இங்கே கீழே நின்றுட்டு இந்த மயில் வரைக்கும் தும்பிக்கை நீட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த வீடியோ இன்னொரு டைம் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம கூட அவர் இல்லை. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இப்போது ரீசெண்டாக சோலையூரில், அதாவது ஆனைக்கட்டியிலிருந்து லெஃப்ட் சைடு உள்ளே இருக்கிற ஒரு மலை கிராமம், அங்கே தான் ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே நிறையா இந்த விண்ட் மில்லெல்லாம் நிறையா இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் இப்போ அங்கேயும் போகலான்னு நினச்சேன். ஆனால் சாயங்காலம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் அங்கே போயிட்டு போனோன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் இந்த ஒரு கோவிலோடையே இந்த விலாகை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். நாளைக்கோ நாளான்னைக்கோ அங்கே போகணும். ஜெயிலர் 2 வரட்டும், நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு படத்தில் பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ரொம்பவே அமைதியாக இருக்குங்க. நிறையா மரம், மழையே இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே பச்சையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தணுக்கு மரம் இருக்குது. தணுக்கு மரம்னா அந்த காத்தாடி சுழண்டுட்டே கீழே விழுகும்ல, அந்த மரம் இங்கே இருக்குது. இது பச்சையாக இருக்குது. காஞ்சினா தான் அது அப்படியே விழுந்துட்டு கீழே வரும். சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு ஜூம் ஷாட் வைக்கிறேன். தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கோவிலுக்கு வந்த வீடியோவை நிறையா பார்க்க நேர்ந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு மெமரிஸ் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.